வணக்கம் மக்களே, நான் கேதிஸ் டு கோ. இப்போ வந்து பிரம்ப்டனில் ஒரு பார்க் ஒன்று, சின்க்ளூசி பார்க்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து தமிழகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பெரிய தூவி ஒன்று கட்டிக்கணும். இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணவேன். அந்த இடத்த போய் பார்க்க வந்திருக்கேன். அது நிறைய எதிர்ப்புகள் வந்தது, திறக்கக்கூடாது, அது வந்து அப்படி ஒன்று நடக்கலை ஸ்ரீலங்காவில், இதெல்லாம் போய்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து போராடினவையாம். போய் பார்ப்போம் அந்த தூவி எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டிக்கணும்னு போய் பார்ப்போம் வாங்க. அதாவது தமிழினத்துக்கு எதிராக அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லி, ஆனால் அது வந்து கடியன் அரசாங்கத்தால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து நடந்ததுன்னு சொல்லி போராடி அந்த இடத்த கட்டிக்கணும். தமிழ் மக்கள் சேர்ந்து வாங்க அந்த இடத்த போய் பார்ப்போம். அந்த இடத்த பார்க்க ஒரு வேறு விதமான உணர்வு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தள்ளி விடாதீங்க இந்த வீடியோ. இது வந்து நான் என் வியூவர்ஸுக்காண்டி எடுக்கிறேன். எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் எல்லோரும் பார்க்கணும் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ. இது எங்களோட நாடு இல்லை, வேறு ஒரு நாட்டில் வந்து தமிழ் மக்கள் இப்படி ஒரு விஷயங்கள் செய்யக்கில் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு எங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும், தமிழ் மக்கள் எவ்வளவு நன்மதிப்பை பெற்றிருக்கணும்ன்றது இந்த இடங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இதான் அந்த இடம். அந்த தூவி பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு இடங்களில் என்னென்ன இதுகள் நடந்து போட்டிருக்கு. அது வந்து சில மக்கள் சில நாடுகளுக்கு வந்து இடஒட இருக்குமில்ல, அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்தது. இப்போ அப்படி ஏன் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்ற மாதிரி அதை நினைக்கணும். இப்படியான விஷயங்கள் வந்து நடந்திருக்குதுன்றது வந்து தமிழீழத்தில் இருந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். அதை வந்து உலக மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது தமிழ் மக்களின் கடமையும். தமிழில் நிறைய சேர்க்கணும்லாம் வேறங்களே. தமிழில் இருக்கும். தமிழில் மெயினாக வந்து நினைக்க ஆட்களை விட எப்படியான விஷயங்கள் பார்த்து நமக்கு
இந்த நினைவு சின்னம் வந்து பிரம்டன் மேயர் பட்ரிக் ப்ரவுன் என்றவர் தான் திறந்து வச்சுக்கார். கனடிய தமிழ் தேசிய குழு அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நினைவு சின்னம் வந்து வேறு நாட்டில் இருக்கிறது வந்து தமிழர்களுக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு அடையாளமாக இருக்குது. கனடா போனீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மறக்காங்க, நிச்சயமாக போய் பாருங்க. ஒவ்வொரு தமிழரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு நினைவு சின்னம். போனீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. கனடா போனால் டொரண்டோ போனால் பிரம்டனில் இந்த இடம் இருக்குது, போய் பாருங்க. இது வந்து ஒரு தமிழ் ஈழத்துக்கான ஒரு அங்கீகாரம். இது ஒரு பார்க்கோட கட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் பார்க், நம்ம பார்க் பாருங்க. ஆயிரத்தி 1986, 89, 93 ஒரு ஆண்டுக்கான சித்தாக்கள் இதாக தூவி மாதிரி. தொண்ணூற்றஞ்சு ஏரியா வந்து பார்க்கவே இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த எல்லாம் வந்து இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்றது வந்து பாருங்க. சும்மா ஏன்னோ அது ஒரு தூவி வச்சோமா இல்லையா, அப்படி இல்லை. இந்த தூவி வந்து இருக்கிற இடம் வந்து அப்படி அவ்வளோ நல்ல அழகாக இருக்கு பாருங்க. இது ரோட் சைடு, இது வந்து மெயின் ரோட் பாருங்க. இது வந்து மெயின் ரோட். இங்கே வந்து பாருங்க, இப்படியா போனால் இப்படி நேரம் வரைக்கும் அந்த அந்த முதல் என்ட்ரன்ஸ் இந்த முன்பக்கத்துலேயே அப்படியே தெரியுது. இந்த தூவி வந்து அவ்வளோ பெருசாக கட்டிங்க. தமிழ் இனத்தை அழித்த ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரமாக பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு ஓகே சும்மா வந்து பார்க்க ஓகே இது இவ்வளோ மக்கள் சேர்த்துருக்கேன், இவ்வளோ இந்த இடத்துல சேர்த்துருக்கேன், இந்த ஆண்டு நடந்திருக்குது அன்றதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த இது அமைச்சிருக்கணும். இந்த இதுக்காக வினைக்கட்டு அவ்வளோ மக்களுக்கு வந்து நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் நன்றி சொல்லுவோம். வேண்டாம், இப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறன்றது அசாத்தியமான விஷயம். இது வந்து சும்மா பார்க்க ஒரு சாதாரணமாக இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்து இப்போ இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னால் எவ்வளோ வலி இருக்குன்றது வந்து தமிழ் மக்களுக்கு தான் தெரியும், தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி பார்க்க இந்த இடம் வந்து எனக்கு ஒரு வேறு உணர்வை தருது, உங்களுக்கு வந்து தருமான்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்கள். இது வந்து நான் உங்களை லைக் பண்ணவோ ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன். இது வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இதை பார்க்குறேன். ஒரு தரம் இல்லை, இது வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு இடம். வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. கனடாவில் பிரம்டனில் இருக்கின்ற இடம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்தை எடுத்து இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ முன் வந்திருப்பினோம். மக்களுக்கான இது வந்து நாங்கள் அப்படியே விட முடியாது. இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு இது வழி கிடைக்காதான்றதுக்காண்டி தான் மனவேதனையோடு தான் இந்த இடத்த காட்டியிருப்பினோம். அப்படி பார்க்க வந்து இது வந்து அவ்வளோத்துக்கு மனசுக்கு வந்து பாரமாக இருக்குது. வணக்கம், என் பேர் குமாரன்னு சொல்லுவாங்க, சிவான்னு சொல்லுவாங்க. நான் பிரம்டன் நான் நோஜோக்கில் இருந்தேன். நான் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பிரம்டன் போவியாரன் சொங்கூசியில் இருக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இதை என்ன மாதிரி பார்க்குறீங்க இந்த இடத்த இருக்கா? ஐயா, இது எனக்கு ஒரு கோயில் மாதிரி. நான் இப்போ கோயிலுக்கு போய் முருகன்கிட்ட அர்ச்சனை செய்துட்டு, சிவனுக்கு அர்ச்சனை, முருகன் கோயிலுக்கு போனான், சிவனுக்கு அர்ச்சனை செய்துட்டு, ஐயா தீவண்ணான்ற பேரில் ஒரு அர்ச்சனை செய்துட்டு நான் திரும்பி மக்களையோ இல்லை
என்ன கூட பிறந்த சகோதரங்களை நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்று சொன்னால், கந்தனிட்ட நாங்கள் போகிறோம் வெளிநாட்டில் இருந்து போகிறோம். ஆனால் எங்கள்ட இந்தியாவில் காந்தியை விட காந்தி கஞ்சியும் உப்பு போடாத சாப்பாடும் சாப்பிட்டு தான் உண்ணாவிரதத்தை முடித்தவர். ஆனால் எங்கள்ட திணிவண்ணா நான் இன்றைக்கு வெளிநாட்டில் 34 வருஷம் இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்து நான் தவறையில்லை, ஒரு நாள் பார்த்து நான் மாவீரர் நாள் என்ன நான் விடுதலை புலிகள் இல்லை. அப்படி இருந்தும் என் நெஞ்சேரி இது மே 18ஆம் தேதி எனக்காகத்தான் இந்த தூவியை கட்டுறதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். என்னடா 2009 எங்களுக்கு புறப்படியா ஆன்சர் பண்ணே இல்லை. ஆனால் அவனுக்கு படிப்படியாக எங்கண்ட மேஜரோ அவைகள் புறப்படியாக கதைக்கப்பட்டு தான் எங்களுக்கு ஒரு தூவியை கட்டியிருக்கு. நான் சொல்கிறேன், மக்களே, தமிழ் அண்ணன் தம்பி அம்மா தங்கச்சி எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்றேன். நாங்கள் எங்கண்ட இதை அடையணுமென்று சொன்னால் திலிவண்டிய பெருசாக்கணும், எல்லாத்துக்கும் மாறேன். மக்களே ப்ளீஸ், வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு நேரம் வந்துட்டு போகிறது பெரிய வேலை இல்லை. மேயர் கதைச்சதை பார்த்தீங்களா? அவர் சொன்னார், இனப்படுகொலை செய்யலேன்னு சொல்கிறவன் எவன் என்றான கோத பேக் போத குழம்பு இல்லையண்டா. அதே மாதிரி ராஜபக்ச குலைக்க அவன் என்ன சொன்னான், இவர் என்ன சொன்னார், மேஜர் கோர்ட்டுக்கு வாங்க, அதோடைய அவங்க அப்செட் எல்லாருக்கும் தெரியும். சரியா? நன்றி உங்களோட தகவலுக்கு. என்ன மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு என்ன உணர்வை தருது? எனக்கு பாரமாயம் மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. இந்த வீடியோ செய்யும்போது உங்களுக்கு வந்த உணர்வு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு சாதாரணமான ஒரு நினைவு சின்னம் என்று கடந்து போக முடியாமல் இருக்குது. எங்கள் நாட்டில் நடந்து முடிஞ்ச ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு ஆதாரமாக இதை செய்திருக்கணும். இதை பார்க்கும்போது நிறைய மக்களுடைய அழுகுரல் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை தருது. அது நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வந்து பாருங்கள், பார்த்து நீங்களும் அந்த உணர்வை பெறுவீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன உணர்வு கிடைக்கின்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.